நேற்று சர்ச்சில் ஜெரால்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அவங்க உறவினர்கள்லாம் வந்து சர்ச்சை நிறைஞ்சிருந்தது சார். ஃபாதர் வந்தார். இந்த கல்யாணத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கிறவங்க யாராவது இருந்தால் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னார் சார். அந்த நேரத்தில் கடைசி ரோவில் ஒரு பொண்ணு கையில் குழந்தையோடு நின்றுட்டு இருந்தது. மெதுவாக நகர்ந்து வர ஆரம்பிச்சது சார். சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க சார். மணப்பெண் பார்த்தா பாருங்க, பயங்கர ஷாக் ஆகி கையில் இருந்த பூங்கொத்தை தூக்கி போட்டுட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டா சார். பொண்ணோட அம்மா வீல்னு கத்திக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. பொண்ணோட அப்பா அதிர்ச்சியில் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படி சேர்ல சரிஞ்சிட்டா சார். அந்த பொண்ணு குழந்தையோட ஃபாதர்கிட்ட நெருங்கி வரா. ஜெரால்டு அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டான். நெருங்கி ஃபாதர் கிட்ட வந்தா. ஃபாதர் கிட்ட நின்னா. ஃபாதரை நிமிர்ந்து பார்த்தா. ஏம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் ஆட்சேபனை இருந்தா சொல்லு, யாருக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபாதர் தைரியம் கொடுத்தாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, ஃபாதரே வெறுத்துட்டார். அந்த பொண்ணு என்ன சொன்னா? ஃபாதர், பின்னாடி நின்றுட்டு இருக்கப்ப நீங்க பேசுறது கேட்கல, அதனால தான் உங்க பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக முன்னாடி வந்தேன்னு சொன்னிச்சு. சரி, அப்புறம் கல்யாணம் நடந்துச்சா? எங்க எல்லா சொந்தக்காரனும் தெரிச்சு ஓடிட்டான். சர்ச்சே காலி ஆயிடுச்சு. அட பாவமே. ஆமா சார் ஜெரால்டு. அப்ப அடைஞ்ச அதிர்ச்சி இன்னமும் அவனுக்கு இன்னும் சரியாகவே இல்லை சார். எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது சார்.